ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு திருப்பாவையில் ஆண்டாள் இந்த பெருமாளை அழைக்கிறாங்க. அப்படி நம்மளுடைய பெருமானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது நம்மளுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாருதுன்னு அறுதிட்டு சொல்கிறாங்க ஆண்டாள் இந்த திருப்பாவையில் நம்ம கேட்டிருக்கோம். இப்போ நம்ம நாராயணியத்தில் 11வது தசகத்தில் இருக்கும். அதாவது சனகாதியர் வைகுண்ட பிரவேசம் அப்படின்னு அந்த தசகம் பெயரிடப்பட்டிருக்கு. அப்படி ஆகும்பொழுது சனகாதி முனிவர்கள் வைகுண்ட லோகத்தில் பெருமானை தரிசித்த அந்த முதல் ஸ்லோகத்தை மட்டும் பார்த்தோம் போன ஆடியோவில். இப்போ 2வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். மனோஜ்ஞனை ஸ்ரேயச காணநாத்யை அநேகவாபி மணிமந்திரைச்ச அனோபமம் தம் பவதோ நிகேதம் முனீஸ்வரா பிரபுர் அதீக்ஷ்யாயாம். அப்போ அந்த முனீஸ்வரர்கள், அதாவது சனகாதி முனிவர்கள் கோட்டை வாயில கடந்து மனோகரமான நைஸ்ரேயசம்ன்றது பகவானுடைய நந்தவனத்தை குறிக்கிற வார்த்தையாக இருக்குது. அப்படி அந்த நைஸ்ரேயசத்தை நெருங்கி பல குளங்கள், மணிமயமான மாளிகைகள் இவற்றினுடைய ஒப்புவமையற்றதாக விளங்குற உம்முடைய இருப்பிடத்தை அடைஞ்சாங்க இல்லையா அப்படின்னு கேட்குறார் பட்டர். பவத்தித்ருக்ஷூன் பவனம் விவுக்ஷூன் துவாஸ்துவாவ் ஜயஸ்தான் விஜயோப்யருந்தாம் தேஷாம் ச சித்தே பதமாபகோபஸ் சர்வம் பவத் பிரேரணைவ பூமன். அப்போ ஈஸ்வரா, உம்மை தரிசிக்கிற விருப்பத்தோடு உம்முடைய மாளிகையில் புக முயன்ற அவளை ஜெய விஜயா அப்படின்னு வாயில் காப்போர் தடுத்தாங்க இல்லையா. ஜெயஸ்தான் விஜயோப்யருந்தாம். அப்போ ஜெயாவும் விஜயான்ற அந்த வாயில் காப்பார்கள் தடுத்தாங்க இல்லையா. அப்போ முனிவர்கள் மனசில் கோபம் எழுந்ததே. எல்லாம் உம்முடைய திருவுளப்படி தானே நடந்தது. பிரேரணா யைவ பூமன், உன்னுடைய பிரேரணை மூலமாக தானே அது எல்லாமே நடந்தது அப்படின்னு கேட்குறார் குருவாயூரப்பன் இந்த ஸ்லோகத்தில். வைகுண்டலோகான் உசித பிரசேஷ்டௌ கஷ்டௌ யுவாம் தைத்யகதிம் பஜேதாம் இதி பிரசப்தௌ பவதாஸ்ரிதௌ தௌ ஹரிஸ்மிருதிர் நோஸ்த்விதி நேமதுஸ்தான். அப்போது வைகுண்ட லோகத்துக்கு பொருந்தாத வகையில் செயல்படுற துஷ்டரான நீங்கள் அசுர பிறவியை அடைய கடவீங்கன்னு சபிக்கப்பட்டு எங்களுக்கு மீண்டும் ஹரியின் ஞாபகம் சித்திக்கணும்னு வேண்டிண்டு அந்த முனிவர்களை அவள் நமஸ்கரிச்சாங்க இல்லையா. ஏன்னா அந்த வாயில் காப்பவர்கள் தடுத்தவா தப்பு பண்ணினான். அப்போ அந்த முனிவர்களுக்கு கோபம் அவள் இந்த வார்த்தையை சொன்னா, நீங்கள் அசுர பிறவியை அடைவீங்கன்னு அவள் சபிச்சா இல்லையா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் கேட்குறார். ததே ஆக்ஞாய பவான் அவாப்தஹ சஹைவ லக்ஷ்மியா பஹிர் அம்புஜாக்ஷ கஹேஸ்வராம் சார்பித சாருபாஹுர் ஆனந்தயம் ஸ்தான் ஐராமமூர்த்தியா. இப்படியெல்லாம் நடந்ததை அறிஞ்சுண்டு லக்ஷ்மி சமேதரா கருடனுடைய தோளில் அமர்ந்துண்டு அழகிய கைகளை உடையவனான நீர் மனசை கவர்ற வகையில் நீங்கள் அப்போ வெளிக்கிளம்பினீங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனந்தமய ஸ்தான அபிராம மூர்த்தியா, அப்படி ஆனந்தமயமான உங்களுடைய ஸ்தானத்தை விட்டு நீங்கள் வெளிக்கிளம்பினீங்க இல்லையா, இது நடந்ததுன்னு அறிஞ்சுண்டு அப்படின்னு கேட்குறார் பட்டர். பிரசாத்ய கீர்பி ஸ்துவதோ முனீந்திரான் அனன்யநாதாவத பார்ஷதௌ தௌ சம்பிரம்பயோகேன பவைஸ்திரிபிர்மாம் உபேதம் இத்யார்த்த கிருபம் ஞகாதீஹி. இதில் அப்போ உம்மை துதிச்ச அந்த முனிசிரேஷ்டர்கள் அன்பான வார்த்தைகளால் சமாதானப்படுத்திட்டு வேறு நாதன் இல்லாத அந்த பாரிஷதர்களை நோக்கி, நீங்கள் 2 பேரும் சம்பிரம்ய யோகத்தினால 3 பிறவிகள் கழிச்சுட்டு பிறகு என்னை அடைங்க அப்படின்னு கருணையோடு சொன்னீங்க இல்லையா அப்படின்னு சுவாமியை கேட்குறார். அந்த இது
அதனால் இவாளுக்கு இந்த ஜெய விஜயாளுக்கு என்ன உண்டாருது? அசுர பிறவியையும், காமத்துக்காக ராட்சச பிறவியையும், லோபத்துக்காக அவள் மனுஷ பிறவின்னு 3 பிறவிகளை அந்த ஜெய விஜயர்கள் அடைஞ்சாங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாரு இந்த ஸ்லோகத்தில். இதோட நம்ம 6 ஸ்லோகங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறோம் 11வது தசகத்தில். ஸ்ரீமன்னாராயணாய நமஹ.